நம்மளோட டாபிக் 7வது படத்தில் மனித நலன் நோய் கிருமிகள் அதிலிருந்து புரோட்டோசோவா நோய்கள் பார்க்க போகிறோம். புரோட்டோசோவா நோய்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு பேர் தான் புரோட்டோசோவா நோய்கள். மனித உடலில் ஏறத்தாழ 15 வகையான புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுண்ணிங்கிறது நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரிக்கு பேர் தான் ஒட்டுண்ணிங்கிறது. அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது அமீபியாசிஸ் அப்படிங்கிறது. ஸோ அமீபியாசிஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா என்னும் புரோட்டோசோவால் உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நுழைந்து சீதபேதி மற்றும் பெருங்குடலில் அலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி தான் அந்த அமீபியாஸ் அமீபா சொல்லக்கூடியது. ஸோ இது நம்ம உடம்புல பெருங்குடலில் ஒட்டிக்கிட்டு பெருங்குடலில் இருக்கக்கூடிய கோலை செல்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி தான் இந்த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகான்னு சொல்லக்கூடியது. இது நம்ம உடம்புல எந்த நிலையில் தாக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரோபோசோயிட் அப்படிங்கிற நிலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இது தாக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய திசுவை சிதைக்கக்கூடிய ஒரு வகையான நொதியை இந்த உயிரி உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ணுறது மூலமாக நம்ம குடலில் குடல் புண், இரத்த கசிவு மற்றும் வயிற்று வலி, அது மட்டும் இல்லாமல் கோழைங்கிறது பார்த்திங்கன்னா சளி போன்ற ஒரு பொருளை உருவாக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலத்தில் கலந்து மலக்கழிவை வெளியேறும். இது மட்டும் இல்லை, அந்த கெட்டுப்போன உணவை நம்ம சாப்பிடும்போது இந்த நோய் நமக்கு ஏற்படுகிறது. இந்த நோயை கடத்தக்கூடிய ஒரு கடத்தியாக VTE செயல்படுகிறது. அடுத்த புரோட்டோசோவா நோய் ஆப்பிரிக்கா தூக்கவியாதி. ஆப்பிரிக்கா தூக்கவியாதி என்பது ட்ரிப்பனோசோமா என்னும் ஒரு சிற்றினங்களை ஏற்படுத்தக்கூடியது. பொதுவாக இந்த ட்ரிப்பனோசோமா சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிசம் எந்த உயிரி மூலமாக கடத்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா செட்சி எனக்கூடிய இரத்த உறிஞ்சி ஈ அப்படிங்கிறது. இந்த சில ஈ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈ. அந்த இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈ மூலமாக பாதிக்கப்பட்ட நபரிலிருந்து ஆரோக்கியமான நபருக்கு இந்த நோய் பரவும். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா தூக்க வியாதி. ஆப்பிரிக்க தூக்க வியாதின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பனோசோமா 3 வகையான சிற்றினங்கள் உள்ளது. ட்ரிப்பனோசோமா கேம்பியன்சிஸ், இது கேம்பியன் என்னும் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இது முதலில் ஆப்பிரிக்காவில் இந்த நோயை ஏற்படுத்தியால் இதற்கு பெயர் ஆப்பிரிக்கா தூக்கவியாதி என்று மற்றொரு பெயரும் உண்டு. அடுத்த சிற்றினம் ட்ரிப்பனோசோமியா ரோடியன்சிஸ், இதன் மற்றொரு பெயர் உண்டு கிளாசினா மெடியான்ஸ். இவை செட்சி என்னும் ஈக்களால் கடத்தப்படுகிறது. இந்த நோயும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் முதலாக தோன்றிய நோய். கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஒரு தூக்க வியாதி தான். அடுத்தபடியாக ட்ரிப்பனோசோமியா குரூசி. இந்த நோய் சாகாஸ் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை மணல் பூச்சியால் பரவப்படுகிறது. இந்த நோயும் ஆப்பிரிக்காவில் ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்டது. அடுத்த புரோட்டோசோவா நோய் காலா அசார் என்னும் நோயை லீஷ்மேனியா டோனோவானி என்னும் புரோட்டோசோவா உருவாக்கப்படுகிறது. இவை மனித உடலில் ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு வகையான புரோட்டோசோவான். இந்நோயை கடத்தக்கூடிய முக்கியமான கடத்தி மணல் பூச்சி. இந்நோய் தாக்கப்பட்ட மனிதர்களில்
ஸோ இந்நோயால் எண்டோத்தீலியல் செல்கள் பாதிக்கப்படுகிறது. எண்டோத்தீலியல் செல்கள் எலும்பு மஞ்சை, கல்லீரல், நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரல், இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் இந்த நோய் தாக்கப்படுகிறது. நோய் தாக்கப்பட்டவர்கள் உடலில் ஏற்படும் அறிகுறிகள் எடை குறைதல், இரத்த சோகை, காய்ச்சல், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் ஆகிய அறிகுறிகள் இந்நோயினால் ஏற்படப்படுகிறது. அடுத்தபடியாக புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் மலேரியா. மலேரியா பிளாஸ்மோடியம் என்னும் ஒரு புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய ஒரு அதிக இடங்களில் பரவக்கூடிய முக்கியமான நோய் மலேரியா. இந்த மலேரியா என்னும் நோயை பரப்புவதற்காக ஒரு 4 வகையான சிற்றினங்கள் காரணமாக உள்ளது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவில் அண்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் தவிர மற்ற சிற்றினங்கள் அந்த அளவுக்கு நோயின் தாக்கத்தை உருவாக்காது. பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் தீவிரமான மலேரியா நோய் ஏற்படுத்துகிறது. இந்த மலேரியா உருவாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் பெயர் பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் ட்ரோஃபோசோயிட் என்னும் முதிர் நிலையில் மனித உடலில் நுழைந்து மனிதர்களுக்கு மலேரியா என்னும் நோயை உருவாக்குகிறது. இந்நோயை கடத்தக்கூடிய முக்கியமான கடத்தியாக பெண் கொசு, அனாஃபிலஸ் கொசு கடத்தியாக செயல்படுகிறது. பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்னும் விருந்தோம்பி டைஜெனிக் இரு நிலையை கொண்டுள்ளது. பால் இனப்பெருக்கம் அண்ட் பாலில்லா இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம் பெண் கொசுவின் உடம்பில் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்க முறையாகும். பாலில்லா இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்ட மனிதனின் உடலில் நடக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க முறையாகும். பாதிக்கப்பட்ட பெண் கொசு மனிதர்களை கடிக்கும் பொழுது அந்த கொசுவின் உமிழ்நீர் சுரப்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பிளாஸ்மா நிலைக்கு ஸ்போரோசோயிட் என்று பெயர். இந்த ஸ்போரோசோயிட் மனித உடலில் இரத்தத்தில் கலந்து கல்லீரலை சென்றடைகிறது. பின்பு கல்லீரலில் சென்று ஸ்போரோசோயிட் மீரோசோயிட் என்னும் நிலையை அடைகிறது. இந்த மீரோசோயிட் நிலையை அடைவதற்கு காரணமான நிலை சைசோகோனி. பல பிளவு முறையின் மூலம் சைசோகோனின் மூலம் மீரோசோயிட் உருவாகிறது. பிறகு அங்கு இருக்கக்கூடிய கல்லீரல் செல்களை பாதிப்படைந்து மீரோசோயிட் என்னும் நிலையை பெற்று இரத்தத்தில் கலக்கப்படுகிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை அழிக்கின்றது. இரத்த சிவப்பணுக்களை அழித்து இரத்த சிவப்பணுக்களில் உள்ள அந்த வாக்வல்களை அழித்து ஒரு ஓரத்தில் தள்ள செய்கிறது. அப்படி தள்ள செய்யும் நிலைக்கு முத்திர மோதிர நிலை என்று பெயர். பின்னர் ட்ரோபோசோயிட் பாலில்லா இனப்பெருக்கம் மூலம் 2 வகையான கேமிட்டுகளை உருவாக்குகிறது, மைக்ரோகேமிட் அண்ட் மேக்ரோகேமிட். இதற்கு முன் இரத்த சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய ஒரு வகையான விஷப்பொருளை உற்பத்தி பண்ணுகிறது. அதற்கு ஷாஃப்னரின் துகள்கள் என்று பெயர். இவை ஷாஃப்னர் செல்கள் இரத்த சிவப்பணுக்களை பாதிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் உடம்பில் வெப்பநிலை 106 டிகிரி செல்சியஸிற்கு அதிகரிக்கப்படுகிறது. இந்த வெப்பநிலை மலேரியல் காய்ச்சல் என்றும் கூறப்படுகிறது. இந்த மீரோசோயிட்டுகள் இரத்த சிவப்பணுக்களை அழித்து
ஹீமோகுளோபின் என்ற நிலையை உருவாக்குகிறது. ஹீமோகுளோபின் என்பது இந்த பிளாஸ்மோடியம் மீரோசைட்டுகள் இரத்த சிவப்பினை அளிக்கும் நிலைக்கு ஹீமோகுளோபின் என்று பெயர். இந்த நிலையில்தான் மனித உடலில் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இந்த வெப்பநிலைக்கு பேர் தான் மலேரியல் காய்ச்சல் என்று பெயர். அந்த நிலையில் பல்வேறு அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. இந்த ஸ்போரோசைட் மனித உடலில் நுழைந்து அவை ஏற்படுத்தக்கூடிய அந்த அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன் இடைப்பட்ட காலம் 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் ஆகும். மீரோசைட்டுகள் திடீரென்று வெளிப்படுவதால் ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுகிறது. அப்படி அழிக்கப்படுவதால் பல்வேறு பாதிப்புகள் மனித உடலில் ஏற்படுகிறது. இந்த நிலைக்கு மலேரியல் காய்ச்சல் என்று பெயர். 4 விதமான மலேரியல் காய்ச்சல் உருவாக்கப்படுகிறது. இது எதை பொறுத்து இந்த 4 விதமான மலேரியல் காய்ச்சல் உருவாக்கப்படுது என்பது அவற்றின் சிற்றினங்களை பொறுத்து வெளிப்படுகிறது. முதல் வகை டெர்ஷியரியன் தீங்கற்ற டெர்ஷியன் வைரஸ் மலேரியா. இதை பரவக்கூடிய அந்த நோய் காரணிக்கு பெயர் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். 48 மணி நேரத்திற்குள் நோயை உருவாக்குகிறது. மற்றொன்று குவார்டன் மலேரியா. இதை உருவாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிருக்கு பிளாஸ்மோடியம் மலேரியா என்று பெயர். இவை மனித உடலில் நுழைந்து 72 மணி நேரத்திற்குள் மலேரியல் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக மிதமான டெர்ஷியன் மலேரியா. மிதமான டெர்ஷியன் மலேரியா உருவாக்கக்கூடிய அந்த சிற்றினத்திற்கு பிளாஸ்மோடியம் ஓவல் என்று பெயர். இவை மனித உடலில் நுழைந்து 48 மணி நேரத்திற்குள் மலேரியல் காய்ச்சலை உருவாக்குகிறது. அடுத்தபடியாக வீரியமிக்க டெர்ஷியன் குவாட்ரியன் மலேரியா. பிளாஸ்மோடியம் பால்சிபரம் எனும் சொல்லக்கூடிய சிற்றினத்தின் மூலம் நோய் உருவாக்கப்படுகிறது. இவை 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள் தீவிரமான மலேரியல் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த புரோட்டோசோவான் வாழ்க்கை சுழற்சியில் இருவேறு இனப்பெருக்க முறைகள் நடைபெறுகிறது. மனிதன் உடலில் பாலில்லா இனப்பெருக்கமும் பாதிக்கப்பட்ட அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ கொசுவின் உடலினுள் பாலினப்பெருக்கமும் நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் கொசு மனிதனை கடிக்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட பெண் கொசுவின் உமிழ்நீர் சுரப்பில் உள்ள ஸ்போரோசைட்டுகள் மனித உடலில் நுழைந்து இரத்தத்தில் கலக்கிறது. இரத்தத்தில் கலந்து நேரடியாக கல்லீரலில் அடைகிறது. கல்லீரலில் அடைந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை பாதிப்படை செய்கிறது. இப்படி பாதிப்படையும் போது ஸ்போரோசைட்டுகள் பலபிளவாதல் முறையில் மீரோசைட்டுகளாக மாறுகின்றது. மீரோசைட்டுகளாக மாறிய பின்பு இரத்தத்தில் கலந்து இரத்த சிவப்பணுக்களை அழிக்க ஆரம்பிக்கின்றது. அப்படி இரத்த சிவப்பணுக்களை அழிக்கும் பொழுது இரத்த சிவப்பணுக்களில் உள்ள வாக்குவல்களை அழித்து ஒரு ஓரத்தில் தள்ளிவிடுகிறது. இந்த நிலையை பார்க்கும் பொழுது முத்திர மோதிர நிலை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த வடிவத்திற்கு முத்திரை வடிவம் என்று முத்திரை மோதிர வடிவம் என்றும் கூறப்படுகிறது. பிறகு இரத்த சிவப்பணுக்களை அழித்து இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் எனும் சுவாச நிறைமையை சிதைத்து ஹீமோகுளோபின் என்ற நிலையை உருவாக்குகிறது. இந்த நிலையில் உருவாக்கும் பொழுதுதான் மலேரியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அனிமியா என்னும் அறிகுறி வெளிப்படுகிறது. அனிமியா என்பது இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைவதற்கு அனிமியா என்று பெயர். இரத்த சிவப்பணுக்களை அழித்த பின்பு இரத்தத்தில் பலபிளவாதல் முறையின் மூலம் இருவேறுபட்ட கேமிட்டுகளை உருவாக்குகிறது.
ஒன்று மைக்ரோகேமிட், மற்றொன்று மேக்ரோகேமிட். மைக்ரோகேமிட் ஆண் இனப்பெருக்க உயிரியாகவும் மேக்ரோகேமிட் பெண் இனப்பெருக்க உயிரியாகவும் உருவாகிறது. இவை இரண்டுமே மனிதன் இரத்தத்தில் கலந்துள்ளது. மீண்டும் அந்த பெண் கொசு மனித இரத்தத்தை உறிஞ்சும்போது அந்த இரத்தத்தின் மூலம் கொசுவினில் வாயுனில் சென்று உமிழ்நீர் சுரப்பி அடைகிறது. உமிழ்நீர் சுரப்பி அடைந்த பின் அங்கிருந்து வயிற்றுப்பகுதிக்கு சென்று வயிற்றுப்பகுதியில் இந்த இருவேறுபட்ட கேமிட்கள் இணைந்து பாலின பெருக்கம் மூலமாக இணைந்து கேமிட் உருவாக்கின்றது. இந்த கேமிட் ஜைகோட்டை உருவாக்கி ஜைகோட் மூலமாக ஊக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கருமுட்டை அளவு உற்பத்தி பண்ணுகிறது. இதிலிருந்து மீண்டும் எண்ணற்ற ஸ்போரோசைட் உருவாகின்றது. இந்த ஸ்போரோசைட்டுகள் மீண்டும் பெண் கொசுவின் உமிழ் சுரப்பி அடைந்து மற்ற மனிதர்களை கடிக்கும் பொழுது மீண்டும் உள்ளே மனிதனுடைய உடம்பினுள் உள்ளே நுழைந்து மலேரியல் காய்ச்சலை உருவாக்குகிறது. இவ்வாறு திரும்ப திரும்ப மனிதனிடமிருந்து கொசுவிற்கும் கொசுவிடமிருந்து மனிதருக்கும் இந்த சுழற்சியை உருவாக்குவதன் மூலம் மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு மலேரியல் ஃபீவரை அனாஃபிலஸ் கொசுவின் மூலம் பிளாஸ்மோடியம் மலேரியல் காய்ச்சலை உருவாக்குகின்றது. அடுத்ததாக தடுப்பு முறை. மலேரியா காய்ச்சலை தடுப்பதற்கு பல வழிகள் உண்டு. அவற்றின் முதன்மையாக நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலம் நாம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமின்றி தேங்கிய நீரில் அதிக அளவு கொசுக்கள் முட்டையிடுவதன் மூலம் இந்த நோய் அதிகமாக பரவப்படுகிறது. இம்முட்டைகள் நீரில் பொறுத்து இளமுயிரியாக வெளியே வருகின்றன. அப்போ அந்த இளமுயிரியாக வெளியே வர்றதுக்கு தண்ணி மேலே ரெஸ்பிரேட் சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்தை தடைப்படுத்துறதுக்காக நம்ம அந்த நீர் மேலே எண்ணெய் போன்ற பொருள்களை தெளிப்பதன் மூலம் அந்த இளமுயிரி சுவாசிக்க இயலாமல் போய்விடும். இறப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை அமையும். இதன் மூலம் அவை அந்த கொசுக்களின் இளமுயிரிகள் இறந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கொசுவின் லார்வாக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்கள் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படும். எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கோ அந்த இடத்துல நம்ம கம்பூசியா என்னும் ஒரு மீன்களை வளர்க்கலாம். கம்பூசியா என்பது கொசுவின் இளமுயிரிகளை உண்டு வாழக்கூடிய ஒரு வகையான மீன். இது தவிர பேசில்லஸ் துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சிக்கொல்லி தெளிப்பதன் மூலம் இந்த கொசுக்களை நாம் அழிக்கலாம். இவை மற்ற உயிர்களுக்கு பாதிப்பது கிடையாது. இது தவிர கொசு மனிதர்களை கடிக்காத அளவு கொசு மருந்துகள், சாளரம் மற்றும் கதவுகள், கம்பி வலைகள், கொசு வலைகள் பொருத்துவதன் மூலம் கொசு நம்மை தாக்காதவாறு தடுத்து கொள்ள முடியும். 1950ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் மலேரியா ஒழிப்பு திட்டத்தை உருவாக்கியது. ஆனால் இத்திட்டம் தோல்வி அடைந்தது. இதற்கான காரணம் அந்த மலேரியல் உயிரி பிளாஸ்மோடியம் இந்த மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறனை அதிகமாக உருவாக்கியதால் திட்டம் தோல்வி அடைந்தது. நாம் கொடுக்கப்படும் மருந்து அந்த மலேரியாவை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரை எதிர்த்து வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுத்துவதனால் நுண்ணுயிரி இந்த மருந்தை எதிர்த்து வாழ்வதால் நிலை தோல்வி அடைந்தது.
ஸோ இந்த பகுதியை பொறுத்தவரை புரோட்டோசோவா நோய்களில் என்னென்ன வினாக்கள் கேட்பார்கள் என்று விவரிக்கலாம். புரோட்டோசோவா நோய்கள் ஒரு மலேரியால் காய்ச்சல் ஒரு மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினா. இதில் நோய் அமீபிக் என்று இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். ஸோ புரோட்டோசோவா டிசீஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மலேரியல் ஃபீவர் அடிக்கடி கேட்கக்கூடியது. அந்த மலேரியல் ஃபீவர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம், அதுக்கப்புறம் அமீபிக் டிசென்ட்ரி, அமீபியாசிஸ், அமீபிக் சீதபேதி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். இதில் நோயை உருவாக்கக்கூடிய அந்த உயிரிகளின் பெயர், இதெல்லாம் வந்து அடிக்கடி 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மலேரியாவின் வகைகள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். தடுப்பு முறைகள், அப்புறம் இது தடுப்பு முறைகள் தனியாக ஒரு 3 மதிப்பெண் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ட்ரிப்பனோசோமியன் வகைகள் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அதில் சாகாஸ் டிசீஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதில் வந்து ட்ரிப்பனோசோமியா கேமியன்சிஸ், ட்ரிப்பனோசோமியா குரூசி, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான சிற்றினங்களோட கேட்கலாம். அது எந்த கடத்திகள் மூலம் கடத்துன்ட்டு 1 மார்க் கேட்கலாம். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் டயக்ராம் மட்டும் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி முத்திர மோதிர நிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஸ்னஃப்னஸ் துகள்கள், இது ஒரு 2 மதிப்பெண் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ இது முக்கியமான பகுதி. ஸோ இதை நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிக்கணும். ஸோ நீட்டுக்கு சரி, நம்ம